சண்டே ஸ்பெஷல் ப்ரான் பிரியாணி தான். சமையல் பண்ணுறத விட என்ன குக் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறதே வந்து பெரிய டாஸ்க்காக இருக்குது. டெய்லியுமே எனக்கு குக் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தான். பட் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்குது. சரி, எப்பவும் ஃபிஷ்ஷு அப்படி தானே வாங்கி செய்கிறோம். ஸோ இன்றைக்கி ப்ரான் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சஷ்மிதாவும் அதே செஞ்சு கொடுங்க மம்மின்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே, குழந்தைங்கக்குள்ளே, அம்மாக்குள்ளே, அப்பாக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆஃபீஸ்லேயோ இல்லை எங்கேயோ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது நம்ம தப்பு பண்ணலனா கூட வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு சாரி கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா நம்ம வந்து ஐயோ நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும், வேறு சுச்சுவேஷன் கிடையாது சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சாரி கேட்டுட்டு போயிடுறோம். பட் நம்ம லைஃப்பில் நம்ம கூட வந்து லைஃப் லீட் பண்ணுற பார்ட்னர் கிட்ட வந்து நம்ம ஒரு சாரி கேட்கறதுக்கு வந்து நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம். அவங்க என்ன பெரிய ஆளா, அவங்க வந்து கேட்கட்டும், நான் ஒன்றும் எதுவும் தப்பு பண்ணல, ஸோ நான் எதுக்கு போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈகோ பார்க்குறோம். கண்டிப்பாக வந்து அந்த ஈகோ வந்து ஃபேமிலிக்குள்ளே செட்டே ஆகாது. இந்த டாபிக் பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உமா. பாய்.